இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராதா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், ஓகே? ஒருவேளை பரிபாட்டி இறந்ததுக்கு காரணம் யுவன் மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்ப எது நியாயமோ அதைத்தான் நீ பண்ணணும். நீ இப்ப இருக்கிற இந்த ராதா மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ராதா மாதிரி தான் நீ முடிவு பண்ணணும். வர்சானாவோட ராதா. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன் மோனிகா. நான் எந்த முடிவு எடுத்தாலும் ராதிகாவை எடுக்க மாட்டேன். உங்களோட பழைய அந்த ஊர்க்கார பொண்ணு ராதாவா தான் எடுப்பேன். அதே மாதிரி குஷிக்கு எந்த அநியாயமும் நடக்க நான் விடவே மாட்டேன். அநியாயம் வெறும் குஷிக்கு மட்டும் நடக்கலையே, உனக்கும் அநியாயம் நடந்திருக்கு, எனக்கும் அநியாயம் நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற இது எல்லாமே இதுல நம்ம தப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். நான் போகட்டுமா? நிஜமா போகட்டுமா? என்ன பண்றீங்க? அத நீ தூங்கு. சாரி. ஐம் சாரி. ராத்திரி இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போயிருந்தீங்க யுவன்? ஒரே புழுக்கமா இருந்துச்சுல்ல, ஹார்ட் பீட் வேற அதிகமாயிடுச்சு. அதான் போய் ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிட்டு டீப் பிரீத்திங் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தேன். இப்போதான் ரிலாக்ஸா இருக்கு. Really? ஏன்? அதனாலதான் உங்க கால்ல செப்பலுக்கு மேல மண்ணும் இருக்கா? யுவன் ப்ளீஸ், என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றீங்களா? என்ன நடக்க போகுது ராதிகா? நீ எதுக்காக இப்ப என்ன இந்த மாதிரி பாக்குற? ஏன் என்ன சந்தேகப்படுற? ராதிகா, நீ ஏன் மேல சந்தேகப்படுறியா? ஓ, இவன் மேலையா? இல்ல ஒருவேளை பாட்டியை கொன்னதை நான் தான் நினைக்கிறியா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பாட்டியை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து வெளியே ரொம்ப தூரமா கூட்டிட்டு போய் அவங்கள ஓட விட்டு காரால் இடிச்சு கொண்டுட்டேன்னு நினைக்கிறியா? நான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறியா? ராதிகா, listen to me. நான் உன்னோட யுவன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்குங்க. காலையில பாட்டிக்கு இரங்கல் கூட்டம் இருக்கு, அதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். இந்த ஆளு ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்திருக்கான். அந்த கடையில ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, அது இப்போ திருடு போச்சு. புரியுதா? என்ன ஆச்சு? திருடு போச்சு. இப்போ என்கிட்ட எந்த ஃபுட்டேஜும் கிடையாது. இப்போ நீ என்ன பண்றன்னா, நேரா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இது என் கண்ணு முன்னால நடந்த சம்பவம், ஏன் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நீ சொல்லணும். ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆளை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், அவனை நான் அச்சு அசல அடையாளம் காட்டுவேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கையோட உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதாவது ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்காக உன்னை என் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. நீ உள்ள வந்ததும் அந்த பொண்ணை காட்டி இந்த பொண்ணுதான் இவதான் அந்த அம்மாவை கார் ஏத்தி கொன்னா அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? இதுக்கு நான் உனக்கு தனியா வேற பணம் கொடுக்குறேன். மேட்ரு ஓவர், அவ்வளவுதான். சரியா பண்ணிடுவியா? ரைட். அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணவங்களை நேர்ல பார்த்து அடையாளம் காட்டுவியா? அதுக்கு தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். என்னோட சர்வீஸ்ல நான் ஒரு விஷயத்தை நல்லாவே கத்துக்கிட்டேன். முக்காவாசி மர்டர் பண்றதே அவங்க கூட இருக்கவங்க தான். சரி, அப்ப இவனையும் ட்ரை பண்ணி பாத்திரலாம். வா. இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பாரு. ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாராவது இங்க இருந்தா அவங்கள அடையாளம் காட்டு.
ஷாலினியை ஏன் கூட்டிட்டு வந்தா? என் பெரிய பாட்டி சாமி கிட்ட போயிட்டாங்க. இதோ இந்த பொண்ணு தான். என்ன இந்த பொண்ணு? ஏய் என்னையா உளர்ற? அது குழந்தையா, அது எப்படி ஆக்சிடென்ட் பண்ணும்? அதுக்கு கார் விட்ட காலை இட்டாரு. என்னையா பேசிட்டு இருக்க? சார் இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் இருந்தா. எந்த பொண்ணு கூட? அந்த பொண்ணு கூட தான் சார் அவ. அவ தான் இந்த பாட்டியை இடிச்சு கொண்டா. என்ன? இந்த பொண்ணை தான் அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. என்ன? ஹலோ கண்ணா, நான் தான் இன்ஸ்பெக்டர் அங்கிள். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு வயிறு வலிச்சுதா? என்னாச்சு? குஷி அக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இல்லையே அங்கிள், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த அங்கிள் உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வயித்த வலிச்சதுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்றாரு? இந்த அங்கிள் பொய் சொல்றாரு. He is bad. பொய் சொல்லவே கூடாது. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதானா? சார் இவ சொல்றது உண்மைதான். அட நீங்களே சொல்லுங்க சார், இவ்வளவு சின்ன பொண்ணு எதுக்காக போய் சொல்ல போறா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம்.